शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. போன தடவை டெக்ஸ்ட் முன்னாடி முன்னாடி போகல பேசிட்டு முடிச்சேன். சித்தஸ்ய போகைர் தௌ பாகௌ சாஸ்திரேண ஏகம் பிரபூரயே குருசுஷ்ரூஷயா பாகம் அவ்யுத்பன்னஸ்ய சங்கிரமः किञ्चित् निष्पत्तियुक्तस्य भागं भोगेन पूरये गुरुशुश्रूषया भागौ भागं शास्त्रार्थचिन्तया व्युत्पत्तिमनयावस्य पूरये चेतसोऽहं द्वौ भागौ शास्त्रवैराग्यैः द्वौ ज्ञानगुरुपूजया इति. भोगशब्देन अत्र जीवनहेतुः भिक्षाव्यापारो वर्णाश्रमोचितव्यापारश्च उच्यते. घटिकामात्रं मुहूर्तमात्रं वा यथाशक्ति योगमभ्यस्य ततो मुहूर्तं शास्त्रश्रवणेन धैर्यतया वा गुरुन् उपगम्य मुहूर्तं स्वदेहम् अनुसृत्य मुहूर्तं योगशास्त्रं पर्यालोच्य पुनर्मुहूर्तं योगमभ्यते. எல்லாமே விட்டு விட்டு பண்ண வேண்டியதான். एवं योग प्राधान्येन व्यापारान्तराणि मेलयन् तानि द्रागभ्यस्य शयनकाले तद्दिनगतान् योगमुहूर्तान् गणये. அந்த யோக ஜெயக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஜீவனத்தை பண்ணணும். மற்ற வியாபாரங்கள் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றது, அந்த சயன காலத்துல எவ்வளவு நேரம் யோகத்தில் இருந்தேன், எவ்வளவு நேரம் அது இல்லாம சம்சாரத்தில் இருந்தேன்னு கவனிக்கணும். ஏவம் யோக பிராதான்யேன வியாபாராந்தராணி மேலயன், யோகத்துக்கு பிராதான்யத்தை கொடுக்கின்ற மற்ற வியாபாரங்களை அதோட சேர்த்த தானி திராகபியஸ்ய, திராகனா உடனே நடக்கும். மற்ற வியாபாரங்களுக்கு ரொம்ப டைம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. திராகபியஸ்யா அதுக்கப்புறம் சயனகாலே தத்தினகதான் யோக முகூர்த்தான் கணையே, எவ்வளவு நேரம் யோகத்தில் இருந்தேன்ங்கிறது கவனிச்சு பார்க்கணும். அதான் பரேசுவா பரபக்ஷேவா பரமாசேவா யோக முகூர்த்தான் வர்த்தையே. எதுக்கு கணனம் பண்றதுன்னா அதை இன்னும் ஜாஸ்தி பண்றது இல்லை. அதாவது ஏகைகத்தின் முகூர்த்தே ஏகைகண யோகேதி சம்வத்சர மாத்திரேன பூயான் யோகாலோ பவதி. அதையும் இப்படி போறதா இருந்தால் ஒரு சம்வத்சரம் பிராக்டிஸ் பண்றவனுக்கு அந்த யோக காலம் ஜாஸ்தியா வருது. அத மோட்ச மார்க்கத்துல உபயோகப்படுது. ததையும் யோகைக சரணத்தே வியாபாராந்தராணி லுப்யேரம் இது சங்கடீயம். இப்ப யோகமே ஜாஸ்தி பண்ணிடல, யோக காலமே அந்த யோகாவஸ்தையில தான் எப்போதும் இருந்துருக்கு. இப்படி அத இன்னும் டெவலப் ஆகிட ஒரு சம்வத்சரம் வரைக்கும் அபியாசம் பண்ணி அப்படி வர்றவனுக்கு அதுதான் முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லையே ஒரு ஸ்திதி வச்சிருந்தே ஒரு சங்கா. அதையும் யோக சரணத்தை யோகமே சரணம் என்கிற ஒரு நிலவரம் வந்திருந்தால் வியாபாராந்தராணி மற்ற வியாபாரங்கள் லுப்தியரன் போயிடுமே, எல்லாமே கெட்டு போயிடுமே ஒரு சங்கா. லுப்தியரன் இது சங்கடீயம், இப்படி சங்க வரக்கூடாது. என்ன அந்த சங்க வர்றவன் மூச்சு கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப மற்ற வியாபாரங்கள் எல்லாம் போயிடுமோ ஒரு பயப்படுறவன் மூச்சு கிடையாது, அவ்வளவுதான். ஜீவன நிர்வாகம்னா யாருடைய ஜீவன நிர்வாகம் தன்னுடையவங்க, அது ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும். அதுக்காக கவலைப்பட, அதனால ஜீவன வியாபாரத்துக்கு டைம் குறையறதோ என்கிற ஒரு சங்கை வருதுன்னா என்ன அர்த்தம், ஜீவனம் தான் முக்கியமா வச்சிருக்கு அர்த்தம். அதுதான் சொல்ற லுப்தேதர கிருஷ்ண வியாபாரத்தைவ யோகாதிகாரா. லுப்த இதர கிருஷ்ண வியாபாரம், மற்ற வியாபாரங்கள் எல்லாம் எவனுக்கு போயிடுறதோ அவனுக்கு தான் முக்கியமான அதிகாரம் யோகத்துல. அதனால அந்த கவலை வரக்கூடாது. அதையேவ வித்வத் சந்நியாசோ அபேட்சதே. அதனால்தான் வித்வத் சந்நியாசம் சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கு. தஸ்மாத் அதேக நிஷ்டா புமான் அத்யேதர வணிகாதிவ கிரமேண யோகாரூபோ பவதி. இந்த மாதிரி அபியாசம் பண்றவன் கிரமமா அத்யேதர வணிகாதிவ, அத்யேதான வேதாத்தியதான், வணிக்குனா
என்ன பண்றது, வியாபாரம் பண்றது அவனே மாதிரியும் வேதாத்தியனம் பண்றவனே மாதிரியும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும், அதுக்கு உதாரணம் வேதாத்தியனமா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் ஆரம்பத்துல கஷ்டம் இருக்கும், அப்புறம் அது அத்தியாசனம் வந்துடும். அத்தியேத வணிகாதிபத உதாரணம் கொடுக்குறாங்க. அத்தியேதாத மாதிரி வணிக்கு மாதிரி கிரமேண யோகாரூபி, ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அப்புறம் யோகாரூடனா மாறிடுவாங்க. யதா அத்தியேதா மாணவக பாதாம்சம் பாதார்த்தம் அர்த்தம் ரித்வயம் வர்க்கஞ்ச கிரமேண பதன். அத்தியேதா வேதாதீனம் பண்றவன் இந்த மாதிரி கிரமத்துல பாதாம்சம் ஒரு பாதமே சொல்ல முடியாத பாதத்துக்கு அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி மேல மேல வந்த பாதார்த்தம் அர்த்தம் ரித்வயம் வர்க்கம் கிரமேண பதன் 12 வருஷைக்கு அத்தியாபகம் போகுது. 12 வருஷம் அப்படி போறதா இருந்தால் அதே அத்தியாபனம் பண்ற அளவுக்கு சாமர்த்தியம் வந்து ஒரு அவனுக்கு. அதாவது வாணிஜ்யம் கூறுவன் விக்கிரயம் பண்றவன் ஏகநிஷ்காதிக்கிரமேண லட்சபதி கோடிபதிர்வா பவிஷ்யதி இருக்கு இல்லையா. கணச கணசைவ வித்யா அர்த்தம் சாதே க்ஷணத்தியாகே சுதோ வித்யா கணத்தியாகே சுதோ தரம் ஒரு சுபாஷிதம். ததா தாவ்யாம் வணிக அத்வேதாம் சஹைவ உபக்ரம்ய மத்சரகிரஸ்த இவ யுஞ்சானஹ தாவதா காலேன புதோம யோகமானோகே. ஒரு அத்வேதாவ எந்த மாதிரி வேதத்தை சாதிக்கணும்னு எப்படி முயற்சி பண்றானோ, அந்த மாதிரி ஒரு வியாபாரி எப்படி அந்த வியாபாரத்தை ஈடுபட்டு இருக்கானோ அவனோட போட்டி இருக்கிற மாதிரி ஒரு யோகி என்ன பண்றது, வியாபாரங்கள் விட்டு விட்டு யோகாபியாசத்தை ஒரு அபியாசம் பண்றதா இருந்தால் ஒரு அந்த ஒரு 12 சொல்ற மாதிரி ஒரு 10-12 வருஷத்துக்குள்ள ஏன் யோகாரூடனாய் மாற போறதில்லை, கண்டிப்பா யோகாரூடன் ஆயிடும் அர்த்தம். தஸ்மாத் புனப்புன பிராபியமானான் சங்கல்ப விகல்பான் உத்தாலக பௌருஷ பிரயத்னேன பரிச்சேத்திய அகங்கர்த்தரி ஞானாத்மனி மனோநியச்சே. அதனால இந்த அபியாசத்தை பண்ணிட்டுதான் இருக்கணும். புனப்புன பிராபியமான சங்கல்ப விகல்பான், சங்கல்பங்கள் விகல்பங்கள் வந்துட்டே இருக்கிறது, அதெல்லாம் விட்டு விட்டு பௌருஷ பிரயத்னா தன்னுடைய பிரயத்னத்தினால பரிச்சேத்திய அகங்கர்த்தரி ஞானாத்மனி மனோநியச்சே. அகம் என்கிற தன்மையோடு கூட இருக்கக்கூடிய அகம் தெரியவில்லையா, அந்த ஆத்மஸ்வரூபத்தில் முதல் மனசை அடக்கணும். தாம் ஏதாம் திவ்ய பூமிகாம் விதித்திய பால மூகாதிபத் நிர்மத்சரத்வே சுவாபாவிகே சதி. இப்ப இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல திவ்ய பூமிகா, இந்த பூமிகையில தார்டியம் வந்துருக்குள்ள விதித்தியானா அதுல கட்டுப்பாடு வருது. விதித்திய பாலமூகாதிபன் நிர்மத்சரத்வே சுவாபாவிகே சதி. பாலமே மாதிரி மூக்கனே மாதிரி நிர்மத்சரத்துவம், அந்த மதமாச்சரியாதிகள் மனசுல வர்றதே இல்லை, அந்த ஒரு ஸ்திதி சுவாபாவிகமா வந்திருக்கும்னால் சுவாபாவிகே சதி. ததோ விசேஷாஹங்கார ரூபம் விஸ்பஷ்டம் ஞானாத்மானம் அஸ்பஷ்டே சாமானியாஹங்காரே மகத்துவத்தை ஏற்றே. அகம் என்கிற விஸ்பஷ்டம்னா ஸ்பஷ்டம் அர்த்தம், கிளியர் அர்த்தம். அகம் ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம், அது கொஞ்சம் லௌகிக அலௌகிக ரெண்டு சம்பந்தம் சேர்ந்து இருக்கும். பூர்ணமா அலௌகிகம் இல்லை, லௌகிகமும் அலௌகிகமும் சேர்ந்த இருக்கக்கூடிய ஆத்மாதான் அகம் தெரியாது. அகம் என்கிற தெரியக்கூடிய அந்த ஆத்மாவில ஒரு அம்சம் அந்த கரணம், இன்னொரு அம்சம் சுத்தாத்மா, ரெண்டு சேர்ந்துதான் தெரியுது. ஏன்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி அதோட சேருது. அதனால சுத்தாத்மா சுரூபம் இல்லை, அகம் தெரியுது. வெளியில் தெரியக்கூடிய நம்மளுடைய சாதாரண அனுபவத்தில் இருக்கக்கூடிய அகம் என்கிற அனுபவம் ஃபீல் வந்து சுத்தாத்மா அனுபவம் சொல்லக்கூடாது, விசிஷ்டாத்மா அனுபவம். அந்த ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய அந்த அகம் தத்துவத்துல மனசு முதல் வச்சுட்டு அதுல தார்டியம் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் அஸ்பஷ்ட ஆத்மதத்துவம் மகத்துவம் சொல்றோம். ததோ விசேஷாஹங்கார ரூபம் விஸ்பஷ்டம் ஞானாத்மானம். விசேஷாஹங்கார ரூபம், விசேஷாஹங்காரம்னா எல்லோருக்கும் தெரியக்கூடிய அகம் என்கிற போதம்,
இந்த போதத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம். இது நிஸ்பஷ்ட ஆத்மஸ்வரூபம். ஞானாத்மானம் அந்த ஆத்மாவே அஸ்பஷ்டே சாமானிய அகங்காரே மகத்துவே நியச்சே. அதுல நான் என்ற பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த அம்சத்தை விட்டுண்ட எவ்வளவு பாக்கி இருக்கோ அது சாமானிய அகங்காரம் வச்சுக்கிறார். அதுக்கு மகத்துவம் வேறு, அது அங்கே கொண்டு போய் இருக்கணும். யதா ஸ்வல்பாம் தந்திராம் பிராப்தவதோ விசேஷ அகங்கார ஸ்வதேவ சங்குஜதி வினைவ தந்திராம் ததா விஸ்மரணே பிரயதமானஸ்ய அகங்கார சங்கோஜோ பவதி. தேயம் லோக பிரசித்தியா தந்திரியா தார்க்கிகாபிமத நிர்விகல்பஞானேன சமானா சாமானிய அகங்கார மகத்தத்துவ மாத்திர பரிசேஷாவஸ்தா திருத்தீயா பூமி. யதா கல்லு அல்பாம் தந்திராம் பிராப்தவதः விசேஷ அகங்கார ஸ்வதேவ சங்குஜதி. இப்ப கொஞ்சம் ஒரு லேசினஸ், தந்திரனா லேசினஸ், ஆலசியம், ஒரு ஆலசியம் வந்துருக்குன்னா நம்மளுடைய அனுபவம் தான் சொல்ற. இந்த நிஸ்பஷ்ட அகங்காரத்துக்கு ஒரு சங்கோஜம் ஏற்படுது. சங்கோஜம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒண்ணு விசேஷமா நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அங்க போறதா இருந்தா ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, தெரியுது. அங்க போய் எக்ஸ்போஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பஷ்டாகங்காரத்தை கொஞ்சம் வளர்க்கிற மாதிரி, நான் இப்படி இருக்கேன் காமிக்கிறது, எனக்கு இந்த ஒரு சாமர்த்தியம் இப்படி இருக்கு, 10 பேர் தெரியற மாதிரி அட்ராக்ட் பண்றதுக்கு இது என்ன பண்றது? அந்த அகங்காரத்துக்கு ஒரு 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 சப்போர்ட் கொடுக்கறது பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு ஆலசியம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போக முடியாது, இது போனா நல்லா இருக்கும், இருந்தா கூட முடியாது, ஒரு ஆலசியம் தந்திரா லேசினஸ் வந்துருக்குன்னா சரி பரவாயில்ல அப்புறம் பார்க்கலாம், இது வருது இல்லையா? இது உதாரணம் கொடுக்கிறார். ஸ்வல்பாம் தந்திராம் பிராப்தவதः விசேஷ அகங்கார ஸ்வதேவ சங்குஜதி இருக்கு இல்லையா? அந்த அகங்காரத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா கூட வேண்டாம், இவ்வளவு இருக்கிறது போதும். இது ஒரு சுத்தமான வைராக்கியம் சொல்ல முடியாது, ஆனா ஒரு சங்கோச்சம் ஏற்படுறது இல்லையே சொல்ல முடியாது. நினைவு தந்திராம் ததா விஸ்மரணை. விஸ்மரணம் வந்திருக்குன்னா மறந்தே போயிடுச்சுன்னா, அந்த மறந்தே போயிட்டு வச்சுக்கோங்க, அப்ப இந்த ஆலசியம் கூட தேவையில்லை. அது அந்த அகங்காரம் அப்படியே சங்கோஜப்படுறது, மேல ஏறி வர்றதில்லை. நினைவு தந்திரா, தந்திரே இல்லாமல ததா விஸ்மரணே பிரயதமானசிய அகங்கார சங்கோஜோ பவதி. விஸ்மரணே பிரயதமானசிய, எல்லாமே மறந்துடணும் ஒரு நினைக்கிறார், அதுக்காக ஒரு பிரயத்னம். எல்லாம் மறந்து போறதுக்கு நேரடியா ஒரு பிரயத்னம் இல்லை. எது மறக்காம நினைக்கிறதோ அதே ஞாபகம் வரும், அது நம்மளுடைய அனுபவம். ஆனால் என்ன பண்றது? இப்போ நமக்கு ஒரு துக்க அனுபவம் ஏற்பட்டிருக்கு, ஒரு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கோம். என்ன பண்றது? அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஏதோ இடத்துல மனசு கொண்டு போய் வைக்கிறது, தானாவே அது அந்த சம்ஸ்காரம் போயிருக்குன்னு அது மனசு வராது. இதுக்கும் இது விஸ்மரண பிரயத்னம் தான் பேரு. எது ஞாபகப்படுத்துறதுக்கு இருக்கிறது இல்லையோ அதை பத்தி அதனுடைய என்ன பண்ணணும்? எப்ப ஞாபகம் வர்றதுக்கு என்ன காரணம்? அதனுடைய சம்ஸ்காரம் இருக்கிறது தானே காரணம். உள்ளுக்குள்ள அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு, அதுதான் காரணம். அப்ப அந்த சம்ஸ்காரம் இல்லாம பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? ஆப்போசிட் விஷயத்துல மனசு போகணும், இதுதான் வழி. அப்போ விஸ்மரண பிரயத்தனம் அதுதான். விஸ்மரணே பிரயத்தனமானது அகங்கார சங்கோஜோ பவதி. அப்ப அந்த விஸ்மரணத்துக்கு யாரு பிரயத்தனப்படுறாரோ அவருக்கு தனியாவே அந்த தானாவே அந்த அகங்காரம் இறங்கிடும், மேல வராது. அகங்கார சங்கோஜோ பவதி. தேயம் லோக பிரசித்தியா தந்திரியா தார்க்கிகாபிமதம் நிர்விகல்பஞானேன சமானா சாமானியாகங்கார மகத்துவ பரிசேஷாவஸ்தா திருத்தீயா பூமி. இந்த மாதிரி லோகத்துல எப்படி அந்த ஆலசியாதி மூலமா அகங்காரத்துக்கு சங்கோஜம் ஏற்படுறது தெரியறதோ, நமக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கோ, அந்த மாதிரி இந்த விஸ்மரணத்துக்காக பிரயத்தனப்படணும். ரொம்ப ரொம்ப காலமா மரணத்துக்கு பிரயத்தனப்பட்டு இருக்கோம்,
ஆனா அது பிரயத்தப்பட்ட எது ஸ்மரணம், சாஸ்திரார்த்தம் ஸ்மரிக்கணும். முதல் எல்லா யுக்திகளும் ஸ்மரிக்கணும். அது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அந்த படியில் வந்த கிரமமா வந்த ஏறி புத்தியினால எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவு கிரகிச்சா அதுக்கு என்ன உபயோகம்னா அதுக்கப்புறம் விபரீத சந்தேகம் வரப்படுறதில்லை, எல்லாம் போயிடும். அந்த புத்தி என்கிற அக்னியினால எல்லாமே எரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் மேல ஒன்றும் வரதில்லை. இதுக்கு மேல என்ன பண்றது? இதுக்கு மேல புத்தியினால உபயோகம் இல்லை. இது வரைக்கும் பண்ணணும், சாஸ்திரார்த்தங்கள் கிரகிச்சு பிரயத்தப்பட்டு எல்லாமே படிச்சு அப்புறம் மறக்கிறதுக்கு ஒரு பிரயத்தனம். மௌனாவஸ்தைனால மறக்கிறது. ஏன்னா இல்லைன்னா அகங்காரம் மேல போயிடும். அப்ப அந்த ஞாபகம் வைக்கிறதுக்கும் ஸ்மரிக்கிறதுக்கும் அந்த அகங்காரம் வந்து உபயோகப்படும், இல்ல சொல்ல முடியாது. அந்த அகங்காரம் ஆரம்பத்திலே இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. அது கொஞ்சம் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம். பரிபாலனம் பண்ண அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல வந்துருக்கோம்னா ரிலீஸ் பண்ணாங்க. இது பலாலம் இவ சந்தே பாஷிகாரே இருக்கிறாரு. இதே வரப்போறது நினைக்கிறேன். பலாலம் இவ சந்தே இருக்கு. தெரிக்கிறதுனா வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய என்னுடைய நினைக்கிற பொருள் தெரிக்கிறது மட்டும் இல்ல, அந்த புத்தியையும் தெரிக்கணும். அந்த ஞாபகம் வச்சுட்டு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் இருக்கு இல்லையா, மனசுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் அதுவும் எல்லாமே தெரிக்கிறது. அந்த அளவுக்கு தியாகம் சொல்லப்படுறது. அப்ப லோக பிரசித்தியா தந்திரியா தார்க்கிகாபிமதம் நிர்விகல்பக ஞானம் எனக்கு சமானா. தார்க்கிகாபிமதம் நிர்விகல்பக ஞானம் என்ன அர்த்தம்? நிஷ்பிரகாரக ஞானம் நிர்விகல்பகம் சொல்றாங்க. தார்க்கிகா விசேஷ பாவங்களோட சேர்ந்து இல்லாமல் கேவலமா அந்த மாதிரி இருக்கிறது. அந்த ஒரு ஞானத்துக்கு நிஷ்பிரகாரக ஞானம் பேர் வச்சிருக்கு. நிஷ்பிரகாரகமா அகம் என்கிற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தணும். அந்த அனுபவத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்னா அதுக்காக விஸ்மரணத்துக்கு பிரயத்தப்படணும். விஸ்மரணத்துக்கு பிரயத்தப்பட்ட அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் இப்போ திருதியா பூமி. அப்படி விஸ்மரணத்துக்காக பிரயத்தப்பட்ட தார்க்கிகா சொல்லக்கூடிய நிர்விகல்பக ஞானம் மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிச்சு இருக்கிறதுக்கு இது அதே பத்திதான் அதுதான் சொல்றது. இப்போ மகதி நிகழ்ச்சியை சொல்றதுக்கு அர்த்தம் இது இல்லைன்னா சாஸ்திர ஜானம் ரெண்டு விதமா இருக்கணும். இப்போ படிக்கும்போது அந்த கிரந்த ஜானம் இருக்கு இல்லையா, இப்போ அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, அங்க இருக்கோ இங்க இருக்கோ, இந்த மாதிரி அதுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில், இதெல்லாம் மனசுல வச்சுட்டே இருக்கிறோம். விவரத்துல என்ன சொல்றாரு, பாமதியில என்ன சொல்றாரு, அத்வை சித்திகாரம் என்ன சொல்றாரு, அங்க வித்தியாசம் இருக்கா, இங்க வித்தியாசம் இருக்கா, அதுக்கு என்ன பரிஷ்காரம், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இது ஒரு முதல் பாண்டித்யம். இந்த பாண்டித்யத்துக்கு என்ன உபயோகம்னு கேட்டா அந்த சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது, சந்தேக விற்த்திகள் அதுவும் சித்தவர்த்திகள் தானே ஏற்படும் பொழுது இந்த தத்துவ விற்த்தியினால் அதெல்லாம் அடக்கிறதுக்கு தான் உபயோகம். அடக்கி அப்புறம் இதுக்கப்புறம் சந்தேக விற்த்தி ஏற்படுது. அந்த ஜீவன் முக்தாவஸ்தை வந்து அந்த விற்த்திகளே வருது இல்லையே, எல்லாம் அதெல்லாம் அந்த காலமே போயிடும். தேவைப்படுறதுன்னா அப்போ ஞாபகம் வரும், தேவையான அம்சம் ஞாபகம் வரும். வரதில்லைன்னா கூட பரவாயில்ல வச்சுட்டு இருக்கும். ஏன்னா மறக்கணும்னா அது ஏதோ ஒன்று ஞாபகம் யாருக்கியமா ஞாபகம் வர்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக சொல்லல. டீச் பண்றதுக்கும் இது பாருங்க, வேதாந்த தத்துவம் ஒண்ணு இருக்கு, இது பியூரா அப்படியே இருக்கு. இதுக்கு அந்த தத்துவத்தை சாதிக்கிறதுக்காக நம்மளுடைய ஆச்சாரியா எத்தனையோ பிரக்கிரியைகள் கொண்டு வந்திருக்கு. இந்த பிரக்கிரியை ஏற்பட்ட பிரக்கிரிகள் கிரந்தத்துல சொல்லப்படுறது. இந்த பிரக்கிரியை இப்போ அத்வைத சித்தியில இருக்கிற விஷயம், அத்வைத சித்தியில எந்த சாப்டர்ல இருக்க, எந்த பேஜில் இருக்க எனக்கு தெரியாதனால் அதனால என்னுடைய மோட்சத்துக்கு ஏதாவது ஒரு பிளாக் இருக்கா? பிளாக்கும் கிடையாது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? அதுவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க கஷ்டம் இருக்குன்னா உடனே ஏதோ ஒரு சபையில ஒரு 10 பேர் கேட்கறதா இருந்தா அது எங்க இருக்க பிரசித்தமான இடம், அது தெரியாதுன்னா எனக்கு ஒரு அவமானம், அந்த மாதிரி நினைக்கிறதா இருந்தால் அதுக்கு உபயோகப்படுறது. உபயோகம் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தருக்கு எந்த பேஜில் எது இருக்கு கரெக்டா தெரியும்னா சிஷ்யாத்தியாபனத்துக்கு உபயோகப்படுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் அது ஞாபகம் வைக்கலாம்னா கூட அந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு அத்வைதத்தில் பேஜ் நம்பர் ஞாபகம் இல்லைன்னா ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பாஷ்யத்துல எந்த இடத்துல இது சொல்றது, எந்த இடத்துல தெரியாது வேண்டாம். அப்புறம் என்ன
விஷயம் என்னங்கிறது மறந்து போறது இல்லை. இப்ப மறக்கிறதுனா எவ்வளவு தூரம் மறக்கிறது, மறக்கிறதுனா இந்த டேட்டா எல்லாம் மறந்து போறது. அது மறந்தா என்ன, ஒன்றும் உபயோகம் இல்லை. நம்ம என்ன பண்றதுன்னா அது சிரமப்பட்டு ஞாபகம் வச்சுட்டு இருக்குது. ஏன்னா டீச் பண்ணும்போது உபயோகம் இருக்குன்றதால நம்ம கிரந்தாபியாபனம் பண்ணும்போது இந்த இது எங்க இருக்குன்னு கேட்போம். எங்க இருக்குன்னு கேட்டா உடனே கட்ட ஞாபகம் வருதுன்னா கட்ட அதெல்லாம் பார்க்க வேண்டியதா போயிடும். அப்ப நமக்கு ஒரு சௌகரியம் இருக்கு. இந்த சௌகரியம் எப்போ அதை நிர்தாரணம் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு உபயோகம் ஒன்றும் கிடையாது, நமக்கு உபயோகம் ஒன்றும் கிடையாது. இதனால இது மறந்து போயிடுச்சுன்னா அத்வைத சித்தாந்தமே மறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. புரியுது இல்லையா? அதுக்கு தேவையான பிரக்கிரிய விவரணத்துல என்ன சொல்லப்படுறதுன்னு தெரியாதுன்னா கூட இப்படிதானே சொல்லணும் என்கிற நம்மளுடைய விருப்பத்தினால அது வரும். ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்கிறதா இருந்தால் இந்த மறந்து போறதுக்கு பிரயத்னம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருவனோட எல்லாரும் எல்லாமே மறந்து போயிட்டு வச்சுக்கோங்க. மறந்து போயிட்டு எல்லாமே வந்து ஞாபகம் இல்லையா சொல்றேன் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இத்தனை வருஷம் அபியாசம் பண்ணியிருக்கா இல்லையா, ஒன்னும் படிக்காம இல்லை, எல்லாம் படிச்சு அதனுடைய ஒரு பரம காட்சியில போய் அப்புறம் கீழே வருகிறார். அப்படி இருக்கிறவருக்கு விற்பத்தி இருக்கிறதுனால அந்த விற்பத்தினாலேயே எது எப்படி சொன்னா அது புரிய வைக்க முடியுமோ அது ஒரு தானவே வரும் உள்ளுக்குள்ள. நமக்கு அனுபவம் எப்படி அனுபவம்னா இப்ப இருக்கிற விற்பத்தி வச்சிருந்தா நமக்கு அனுபவம் எப்படின்னா, இப்போ நம்ம முதல் வேதாந்த பரிபாஷை படிக்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷமா அது படிக்க அது மேல கிரந்தங்கள் எல்லாம் வாசிச்சாங்க. அப்படி வரைக்கும் இந்த கடைசியில எது படிக்கிறோமோ அந்த வரைக்கும் வாசிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரம்பத்துல படித்த கிரந்தங்கள் ஞாபகம் இல்லை, என்ன இருக்கு அதுல மறந்தே போயிடுச்சு, மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புத்தகம் படிச்சு ரொம்ப 10 வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் டீச் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அது விட்டாச்சு. அப்படி இருந்தாலும் இப்ப விற்பத்தி வந்ததுனால விற்பத்தின்னு தனியாவே யோசனை பண்ணி இந்த இடத்துல எப்படி சொல்லணும் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு தேவையான அந்த ஒரு பகுதி அது இருக்கு இல்லையா, அது வந்திருப்பதுனால் அந்த வேதாந்த பரிபாஷையில என்ன இருக்குன்னு ஞாபகம் வராட்டா கூட கேள்விக்கு வச்சு பதில் சொல்ல முடியும். இப்படி ஒரு கேள்வி வேதாந்த பரிபாஷை இருக்கானா அதுல என்ன பதில் சொல்றாரு அவருக்கு தெரியாது கேட்கிறாரு. வேதாந்த பரிபாஷையில என்ன சொல்றது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா இந்த கேள்விக்கு தான் பதில் வருது. இது சொல்லலாம். ஒருவேளை பார்த்தா பரிபாஷையில அதான் இருக்கு. இது நமக்கு எத்தனை இடத்துல அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு தோஷம் ஒருத்தர் சொல்றாரு, அதுக்கு மேல எப்படி பரிஷ்காரம் பண்ணணும், அதான் இது ஒன்னும் கண்டசம் பண்ணி வைக்கல. யாரு கண்டசம் பண்ணி வைக்கிற ஒரு லெவல் ஒண்ணு, அதுக்கப்புறம் கண்டசம் பண்றது இல்லை. தனியாக பரிஷ்காரம் என்ன, ஒரு தோஷம் வரதா இருந்தா அதை இன்னும் அதை கரெக்ட் பண்ணி சொல்றது, அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறது. இதுதான் பரிஷ்காரம். லட்சண பரிஷ்காரம் இது பண்ற மெத்தேடு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இது ஒன்றும் கண்டசமா வைக்க தேவையில்லை, ஒண்ணுமே கண்டசமா வைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்படி ஒரு தோஷம் இருக்குன்னா இதுதானே சொல்லணும், அது தனியாக நம்மளுடைய இதுல உதிக்கும். இந்த மாதிரி இதுக்கு மேல ஒரு லெவல் போயிடுச்சுன்னா இது வந்து மறக்கிறதுக்காக பிரயத்னப்பட்டு மறக்கல, தனியாவே பிரயத்னம் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுனால மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது பிரயத்னப்பட்டு மறந்தாலும் என்ன வருது, இதுதான் வரும். அதனால ஒன்றும் அனர்த்தம் வருது இல்லை, ஒன்றும் ஃபீல் பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. கொஞ்சம் டேக்ஸைகள் மறந்து போயிடும். அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அது இருக்கு. இது மாதிரி ஒரு பாண்டித்யம் ரெண்டு விதமா பாண்டித்யம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். பல பேர் மகான்கள் இருக்கா இல்லையா, ஒரு பாண்டித்யம் அந்த டேட்டா கலெக்ஷன் மட்டுமா இருக்கக்கூடிய ஒரு பாண்டித்யம். ஏன்னா கவனிச்சு பார்த்தா உங்களால கண்டுபிடிக்க முடியும் யாரு எப்பேற்பட்ட பண்டிதன் சொல்றாங்க. பல பேர் ஜீவன் முக்தனுக்கு வரல, கிரந்தம் படிக்கிறவாக நடுவில் சொல்றேன். இப்ப யூனிவர்சிட்டி மட்டும் படிச்சுட்டு அந்த மாதிரி வந்தவா பல பேர் இருக்காங்க. இது யாரையும் விமர்சனம் பண்றதுக்காக இல்ல, இந்த வசூசி புரிஞ்சுக்கணும். கிரமமா ஒரு ஆச்சாரத்திட்ட அந்த சாஸ்திரம் படியா கிரமமா வாசித்தவா இருக்காங்க. அவளுக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒரு குரு கிட்ட கிரமமா மற்ற சாஸ்திரங்கள் முதல் அபியசிக்க வேண்டிய சாஸ்திரங்கள் படித்து கிரமமா படித்த அந்த தெய்சோட வந்தா கிரமமா படித்து முடிக்கிறவா இருக்கா இல்லையா, அவளுக்கும் அது இல்லாமல் நிறைய புத்தகங்கள் பார்த்துங்க சுயமா கலெக்ட் பண்ணி
ஓரளவுக்கு சம்ஸ்கிருதங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அது அப்புறம் அங்கே இருக்க அந்த மாதிரி தெரிஞ்சுட்ட இருக்கிறவா அந்த மாதிரி சில பேர் இருக்கலாம். இது டெப்த் நாலேஜ் சொல்றது அந்த மாதிரி ஒரு பறந்து இருக்கக்கூடிய அறிவு அந்த மாதிரி ரெண்டு விதமா சொல்றது இல்லையா. டெப்தா இருக்கிறது ரெண்டு விதமா இருக்கு. இந்த டெப்தோட இருக்கிறவாளுக்கு என்ன ஒரு வித்தியாசம், இவாளுக்கு என்ன வித்தியாசம்னா டெப்தோட இருக்கிறவாளுக்கு கேட்டா நீங்க கேட்கறதா இருந்தா அது எங்க இருக்கு இந்த பாட்டிங்ஸ் வந்து ஒருவேளை ஞாபகமே வராது இருப்பாங்க. ஆனா விஷயம் சொல்ல முடியும். விஷயம் நீங்க மேல மேல கேட்கறதா இருந்தால் அது எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாது. நம்ம ஞாபகம் இல்லைன்னா கூட ஏன் ஞாபகம் வைக்கிறது இல்லை. அதனால ஞாபகம் இல்லைன்னா கூட அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கும் தேவையான யுக்தி சுயமா யோசிச்சு சொல்ல முடியும், அதை உபபாதனம் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி கிரமமா படிக்காமல் இருக்கிறவா என்ன பண்ணுவா, கரெக்டா அந்த லைன் பை லைனா படிச்சு பழக்கம் இல்லை, நிறைய இடத்துல புரியாது. அப்ப என்ன பண்ணுவா, பதுக்கம் இது வரும் இல்லையா, அதெல்லாம் கோட்டிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க இருக்க இங்க இருக்கா அங்க இருக்கா அவர் இப்படி சொல்றா இவர் இப்படி சொல்றா இவர் இப்படி சொல்றாரு அந்த மாதிரி ஒரு ஞான ஆர்ஜன பிரக்கிரியை இருக்கு. அவளுக்கு வந்து நிறைய கிரந்தங்கள் ஞாபகம் இருக்கும். அங்க இருக்க இங்க இருக்க ஒரு டெக்ஸ்ட் நீங்க கிரமமா சொல்லுங்க, அப்பதான் கஷ்டம் தெரியும். அப்ப அது முடியாது. சாதாரணமா இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு டெக்ஸ்டா இருக்கக்கூடிய கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அது வந்துருக்குன்னா அதுக்கு மேல மேல கேள்வி பதில் வந்து அது வரும் இல்லையா, அப்பதான் கஷ்டம் தெரியும். ஏன்னா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாவை வந்து உபயோகப்படுறது அங்கே தருக்கம் அத்ரா ஏழுக்கம் அத்ரான்னு. அதனால என்ன இங்க என்ன மனுன்னு என்ன கேள்வி கொண்டு வருது அது கரெக்டா சொல்ல இல்லையா, அங்கதான் கஷ்டம் ஏற்படும். ஆனா என்ன வரும், சாதாரண ஜனங்களுடைய திருஷ்டியில் பயங்கரமா இத்தனை விஷயங்கள் அவர் ஞாபகம் வச்சிருக்காங்க. இது என்ன வருது, ஞாபகம் வைக்கிற சாமர்த்தியம். இது வந்து ஞாபகம் வைக்கிறது. உண்மையா நாலேஜ்ங்கிறது ஞாபகம் வைக்கிறது, டேட்டா கலெக்ஷன் கிடையாது. அது திங்க் பண்றதுக்கு தேவையான கெப்பாசிட்டி. சுயமா அந்த விஷயத்தை டிரைவ் பண்ணி அதை எடுத்து அதுக்கு மேல கேள்வி வந்தா சுயமா யோசிக்கிறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கும் தானாவே தன்னுடைய மனசுல வர வேண்டிய கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கும் அதுக்கு தேவையான அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டி வேணும்னா இந்த கிரமமா படிக்கும். ஏன்னா அந்த கெப்பாசிட்டி வராது. அது இப்படி இருக்கு, அந்த இப்படி இங்க இப்படி இருக்கு, அந்த இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு நாலேஜ் நீங்க கொண்டு வரதா இருந்தால் அதுக்கு என்ன ஒரு பரிமிதி என்னன்னா, மறந்து போயிடுச்சுன்னா நீங்க சூன்யம் ஜீரோ. ஏன்னா நீங்க என்ன ஆர்ஜனம் பண்ணிருக்கோம் கேட்ட இந்த டேட்டா மட்டும்தான். சித்தாந்தத்தை உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அதனுடைய சொரூபத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான யுக்திகள் அப்படியே யுக்தியாவே புரிஞ்சு வச்சுட்ட அந்த மாதிரி போகவே இல்லையா. இவர் எப்படி சொல்றார், சரி அது அவர் அப்படி சொல்றாருன்னா அது அவருடைய அறிவு, என்னுடைய அறிவு ஆகல, புரியுதா. பகவத்பாதாக எவன் வருது, ஆனா பகவத்பாதாவுடைய அறிவு அது, என்னுடைய அறிவு இல்லை. என்னுடைய அறிவா மாறணும்னா எனக்கு அது ரேட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள வரணும். அப்படி இருக்கிறவங்க நிறைய இருக்கா. ஆனா அவளுக்கு வந்து பெரிய புகழ் இருக்கும். என்ன காரணம்னா உடனே கட்டு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவருக்கு பயங்கரமா அவருக்கு நாலேஜ் இருக்குன்னா இந்த நாலேஜ் வந்து சாஸ்திரத்துக்கு உபயோகப்படுறது. ஏன்னா அவர் அது மறந்து போயிடுச்சுன்னா ஒரு 70 வயசா இருக்கு 75 வயசா இருக்கும் மறந்து போயிடுச்சுன்னா அவளும் அது ஒன்றும் தெரியாததும் ஒரு சமானம், எந்த வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஒன்றும் ஞாபகம் இல்லை, எல்லாம் போயிடுது, எல்லாமே போயிடுது, அது டெலிட்டா இருக்கு. இது வந்து யுற்பத்தியோட படிச்சு அந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு உள்ளுக்குள்ள ஏற்றி அப்படி வந்தால் நீங்க எல்லா டேட்டாவும் மறந்து போயிடுச்சுன்னா கூட கலெக்ட் பண்ண அந்த அத்தனை வாக்கியங்களும் நீங்க மறந்து போயிடுச்சுன்னா கூட விஷயம் போறதில்லை. அந்த தத்துவத்தினுடைய சுரூபம் அதுக்கு தேவையான லாஜிக்ஸ் ஒன்றும் மறந்து போறதே இல்லை. இது ஸ்பஷ்டமான ஒரு அனுபவம் இல்லை. அது நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்குமோ அந்த அளவுக்கு அது நமக்கு பழக்கத்தில் இருக்கும். ஏன்னா முன்னாடி படிச்ச புஸ்தகங்கள் எல்லாம் மறந்து போயிடுது. ஆனா அங்க என்ன ஒரு விஷயம் வந்திருக்கோ அது மறந்து போகல, அந்த லைன்ஸ் எல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் குழந்தைகள் ஏதோ போட்டியில இது பண்றதுக்கு கண்டனம் பண்ணி மனப்பாடம் பண்ணி சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரிதான் அது போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஞானத்தினால ஏதாவது உபயோகம் இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா விஷயம் புரியாமல்
ஏதாவது ஒரு கண்டஸ்டமா வைக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரியும், இல்லையே சொல்ல, அது அந்த குழந்தைக்கும் தெரியும். ஆனா அதனால அந்த நாலேஜ் நமக்கு உபயோகப்படுறதில்லை. அது இன்னொருத்தருக்கு நான் எனக்கு நாலேஜ் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு உபயோகப்படுறது, வேற ஒண்ணுக்கு அந்த நாலேஜ் உபயோகப்படுறது. ஒரு லைப்ரரி மாதிரி. இப்ப லைப்ரரிக்கு என்ன உபயோகம்? லைப்ரரியில அத்தனை புத்தகங்கள் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ். அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஞாபகம் வச்சுருப்பா இல்லையா? நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கிறதால ஒரு லைப்ரரி போற மாதிரி, ஒரு வாக்கிங் லைப்ரரி எல்லாம் சொல்லுவாரு, அந்த மாதிரி பல பேர் இருக்க. வாக்கிங் லைப்ரரி இல்ல. உண்மையான பாண்டித்யம்னா அது லைப்ரரி இல்ல. ஏன்னா அங்க இல்லாத விஷயமும் கேட்டா சொல்லலாம். லைப்ரரியில இருக்கிற புத்தகத்துக்கு தானே நமக்கு டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். பல பேர் என்ன வச்சுருக்கா, இந்த சம்ஸ்கிருத சாஸ்திர பாண்டித்யம்னா வாக்கிங் லைப்ரரி மாதிரி இருக்கணும். லைப்ரரி மாதிரியா மாத்துறதுக்கே இல்லை இந்த நம்மளுடைய சாஸ்திராத்தியன சம்பிரதாயம். அது அந்த மூளையை அச்சு கொண்டு வருது. பிரெயின் கெப்பாசிட்டி மேல மேல யோசிச்ச சொல்றதுக்கு தேவையான அந்த கெப்பாசிட்டி கொண்டு வருது. அந்த கெப்பாசிட்டி வந்துருக்குன்னா அந்த மார்க்கம் விட்டுருங்க. நீங்க கலெக்ட் பண்ணி வச்ச அத்தனை வாக்கியங்களும் நீங்க மறந்து போயிடுச்சுன்னா கூட அந்த பொருள் அங்கிருந்து போறது. இப்போ திருத்தியா பூமியில ஏறதா இருந்த திருத்தியா பூமின்னு இருக்கு இல்லையா, தேர்ட் ஸ்டேஜ், அதுல ஏறதா இருந்தா அத்தனை படிச்சது எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. ஒன்னும் வேஸ்டா போகல. ஏன்னா இதுதான் வரணும். அஸ்யாம் அபியாச பாடவேன வசீகிருதாயாம் சமேதம் சாமானியாகங்கார ரூபம் மகாந்தம் ஆத்மானம் நிருபாதிதயா சாந்தே சிதேகர ரசத்துவ பாவே நியச்சே மகந்தத்துவம் திரஸ்கரித்து சின்மாத்திரம் பரிசேஷையே. போர்த் ஸ்டேஜ் அஸ்யாம் அபியாச பாடவேன, அந்த திருதியா பூமி சொல்றது இல்லையா, அதுல ஏறி இருக்குன்னா அதுக்கப்புறம் அபியாச பாடவேன வசீகிருதாயாம் சமேதம் சாமானியாகங்கார ரூபம் மகாந்தம் ஆத்மானம் சுத்தே ஆத்மனி நிருபாதிதயா சாந்தே சிதேகரசஸ்வபாவே சுத்தாத்மனி நியச்சே. சுத்தாத்மனி நியச்சேன்னு என்ன அர்த்தம்? அந்த ஆத்மஸ்வரூபமாவே இதுன்னு அர்த்தம். மகத்தத்துவம் திரஸ்கிருத்திய சின்மாத்திரம் பரிசேஷையே அत्रापि பூர்வோக்த விஸ்மிருதி பிரயத்ன ததோக்தி அதிசயேன உபாயதாம் ஆபத்தியதே. அப்போ ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருந்து மூணாவது ஸ்டேஜ்ல வர்றதுக்கும் அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ்ல இருந்து நாலாவது ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு என்ன உபாயம் கேட்டா விஸ்மிருதி பிரயத்னம். ஒரே வார்த்தை கொடுக்கிறார், விஸ்மிருதி பண்றதுக்கு பிரயத்னப்படணும். இது உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? பல விஷயங்கள் மோட்சத்துக்கு ஒண்ணும் போகலன்னா கூட பல விஷயங்கள் விஸ்மரணம் ஞாபகம் வச்சுக்க கூடாது. விஸ்மரணத்துக்கு பிரயத்னப்படணும். எல்லாமே ஞாபகம் வச்சு வைக்கிறதா இருந்தால் அதுவே ஒரு அர்த்தம், பெரிய அர்த்தம். ததோக்கி அதிசயேன உபாயதாம் ஆபத்தியதே. யதா சாஸ்திராபியாசே பிரவருத்தஸ்ய வ்யுத்பத்தே ப்ராக் பிரதிகிரந்த வியாக்கியானாபேட்சாயாம் அபி வ்யுத்பன்னஸ்ய ஸ்வதேவ உத்தரகிரந்தார்த்த பிரதிபாதி. அவர் சாஸ்திராதீனம் பண்றவாளுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை காண்கிறார். சாஸ்திராபியாசே பிரவருத்தஸ்ய, சாஸ்திராபியாசம் சாஸ்திர கிரந்தங்கள் படிக்கிறதுக்காக பிரயத்னம் பண்றவனுக்கு வியுத்பத்தே ப்ராக், இந்த வியுத்பத்தி வர்றதுக்கு முன்னாடி, வியுத்பத்தினா என்ன? வியுத்பத்தினா இதுதான், சொல்லாத விஷயத்தையும் சுயமா யோசிச்ச சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதுக்குதான் வியுத்பத்தின்னு பேர். வியுத்பத்தி வந்துருக்கு. படிதா படிதையோ துல்லிய ரூபதா வியுத்பத்தி இருக்கு. ஆர்கே சார் சொல்லுவார், காணாம வியுத்பத்தின்னு சொன்னா கேட்டா என்ன சொன்னோம்? படிதா படிதையோ துல்லிய ரூபதா. காணாம அவ்யுத்பத்தின்னு கேட்டாலும் அதுதான் பதில். படிதா படிதையோ துல்லிய ரூபதா. படிச்ச கிரந்தங்களும் படிக்காத கிரந்தங்களும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு வியுத்பத்தின்னு அர்த்தம். எந்த மாதிரி, அதை எப்படி வியாக்கியானம் பண்றது? படிச்ச கிரந்தங்கள் பார்த்தால் எவ்வளவு ஸ்பஷ்டமா தெரிகிறதோ அந்த மாதிரி படிக்காத கிரந்தங்கள் பார்த்தாலும் ஸ்பஷ்டமா புரியறதா இருந்தா வியுத்பத்தின்னு பேரு. அவ்யுத்பத்தினா என்ன? அதுவும் அப்படிதான். படிக்காத கிரந்தங்கள் பார்த்தால் எப்படி ஒன்றும் புரியவில்லையோ அந்த மாதிரி படித்த கிரந்தங்கள் பார்த்தாலும் ஒன்றும் புரியவில்லைன்னா அவ்யுத்பத்தி. இது சொல்லுவார் அவர், படிதா படிதையோ துல்லிய ரூபதா. காணாம வியுத்பத்தி, காணாம அவ்யுத்பத்தி. வியுத்பத்தினா என்ன, அவ்யுத்பத்தினா என்ன? ரெண்டு கேள்விக்கும் பதில் ஒண்ணுதான். அந்த மாதிரி சாஸ்திராபியாசே பிரவர்த்தஸ்ய வியுத்பத்தே ப்ராக், அந்த வியுத்பத்தி வர்றதுக்கு முன்னாடி பாருங்க. இப்ப
வேதாந்தம் ஒருத்தர் படிக்கிறதா இருந்தால், ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதா இருந்தால் எத்தனை கிரந்தங்கள் பாடம் சொல்றது? இந்த வரைக்கும் எவ்வளவு எத்தனை வேதாந்த கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் பாடம் சொல்றதா? அப்படி முடியுமா யாராலையும்? ஆனா என்ன பண்றது, அப்போ சம்பிரதாயத்துல எந்த கிரந்தங்களே பிராக்டிஸ் பண்றதா இருந்தால், பாடம் சொல்லி வைக்கிறதா இருந்தால், மற்ற கிரந்தங்களும் தானாவே புரியுமோ அந்த கிரந்தங்களை நம்ம சிலபஸில் போடுறது. இதுதானே சிலபஸ் பண்றது. எந்த விஷயத்துக்கும் இப்படிதான் சிலபஸ் பண்றது. அந்த விஷயத்துல இருக்கிற அத்தனை டெக்ஸ்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனா எந்த டெக்ஸ்ட் படிக்கிறதா இருந்தால் மற்ற டெக்ஸ்ட் தனியாவே கிரகிக்க முடியுமோ அந்த மாதிரி. அப்போ இருக்கிற அத்தனை டெக்ஸ்டும் புரியாத அளவுக்கு சாமர்த்தியம் வந்திருப்பதால் அதுக்கு விற்பத்தி இருக்கு. வேதாந்த சாஸ்திரத்துல விற்பத்தி வந்திருப்பதால் இவ சொல்லுவார், பரிமளாந்தம் பிரம்ம வித்யான்னு இருக்கு, கௌடாதி கௌடாந்தம் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பேசிருக்கு. பரிமளாந்தம் பிரம்ம வித்யா இது ரெண்டு அந்தங்கள் வேதாந்த கிரந்தங்களை நம்ம சொல்ற ஒரு பேச்சு. பரிமளாந்தம், பரிமளம்னா தெரியும் இல்லையா? பிரம்மசூத்திரம், அதுக்கு பகவத்பாதருடைய பாஷ்யம், அதுக்கு பாமதி வாசஸ்பதி மிஸ்ரனுடைய வியாக்கியானம், அதுக்கு அமலானந்தர் பண்ண கல்பதுரு என்கிற வியாக்கியானம், அந்த கல்பதுருக்கு அப்பய தீட்சிதர் பண்ண பரிமளகா என்கிற வியாக்கியானம். இது வரைக்கும் ஒரு குரூப். இந்த பக்கத்துல பார்த்தால் கௌடாதி கௌடாந்தம். கௌடாதி கௌடாந்தம்னா ஆதி ஒரு முதல் ஒரு கௌட இருக்கு, கடைசியில் ஒரு கௌட இருக்கு. அது என்ன? கௌடபாத காரிகா. ஆதி கௌடபாத காரிகை இருக்கு இல்லையா? அது பகவத்பாதலுக்கு முன்னாடி இருக்குது. அன்னைக்கு அந்த அத்வைத தத்துவம் சரியாவே அவர் எழுதி வச்சிருக்காரு, அந்த அத்வைத சம்பிரதாயம் கௌடம். அதுக்கப்புறம் கௌட அந்தம்னா கடைசியில் இருக்கக்கூடிய கௌடம் என்ன? கௌட பிரம்மானந்தியம். அத்வைத சித்திக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு தார்க்கிக பண்டிதர் எழுதின வியாக்கியானம் கௌட பிரம்மானந்தியம் இருக்கு. இந்த ரெண்டு சரணி, ரெண்டு ட்ராக். ஏன் இப்படி ரெண்டு ட்ராக் வந்துருக்கோம்னால், இப்போ பிரஸ்தானம், ரெண்டு பிரஸ்தானம் சொல்றது இல்லையா? யுவரா பிரஸ்தானம், பாமதி பிரஸ்தானம். அந்த மாதிரி பிரஸ்தானம் தான் என்ன, போற வழி அர்த்தம். வேதாந்தத்தின் சித்தாந்தத்தை சரியா புரியறது என்ன பண்ண? முதல் ரெண்டு வேலை எடுக்கணும். ஒண்ணு ஸ்ருதி அர்த்தத்தை முதல் கரெக்டா கிரகிக்கிறது, தாத்பரியமாவே கிரகிக்கிறது ஒரு ஒரு வழி. ஒரு வழியில ரெண்டு வழி இல்ல, ஒரு ரெண்டு சேர்ந்து இருக்கணும். இப்படியும் போலாம் அப்படியும் போலாம், அப்படி இல்லை, ரெண்டு சேர்ந்தே இருக்கணும். இது ஒரு பக்கம். ஸ்ருதி அர்த்தத்தை தாத்பரியமாக புரிஞ்சு வைக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட தாத்பரியம் அப்படி இருந்தால் பிரக்கிரியை எப்படி, மற்ற யுக்தி விரோதத்தை எப்படி பரிகாரம் பண்றது, பிரக்கிரியைகள் சொல்றது. இதுக்காக அநேகம் ஏற்பட்ட பிரக்கிரியைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரக்கிரியைகளை பற்றி ஸ்டடி பண்ற இன்னொரு பக்கம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த விவரணம், பஞ்சபாதிகா விவரணம், அது ஆரம்பிச்ச அத்வைதத்தையும் வேதாந்த விவாசம் எல்லாம், சிக்ஷுதியோ வாத கிரந்தங்கள் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கு. அங்க எங்கேயும் பிராதானிய ஸ்ருதி தாத்பரிய விசாரம் கிடையாது. வேதாந்த வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்களை ஒன்னொன்னா எடுத்து விசாரம் பண்றது எங்கேன்னு கேட்டா, இங்க உபனிஷத் பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், அதுக்கு ஏற்பட்ட வியாக்கியானங்கள் அந்த பக்கத்துல வருது. ஒவ்வொரு உபனிஷத் வாக்கியங்களை எடுத்துட்டு எந்த கான்டெக்ட்ல எப்படி இருக்குன்னு இது எடுத்துட்டு அதன் தாத்பரிய லிங்கங்களை நியாயங்களை வச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை சரியா தீர்மானம் பண்றதுக்காக ஏற்பட்ட விசாரங்கள் ஒரு பக்கத்துல. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கடைசியில படிக்க வேண்டிய கிரந்தம் என்னன்னா பரிமளம். பரிமளம் படிச்சாச்சுன்னா அப்புறம் பாக்கி எல்லாமே அந்த அந்த ஸ்டைல் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எல்லாமே புரியும். அவ்வளவுதான் அர்த்தம். பரிமளம் சரியா அர்த்தமாகும்னால் அப்பைய தீட்சிதேந்திரான் அசேஷ வித்யா குரு நமஸ்யாம யத்கிருதி போதாதோஷோ வித்வத் அவித்வத் விபாஜகோபாதி ஒரு ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா, அப்பைய தீட்சிதேந்திரான் அசேஷ வித்யா குரு நமஸ்யாம, அவருக்கு ஒரு செல்யூட்டேஷன், உங்களே நமஸ்காரம் பண்றேன். யத்கிருதி போதாபோது வித்வத் அவித்வத் விபாஜகோபாதி அப்படின்னா, யாரொருத்தருடைய அவர் பண்ண கிரந்தங்கள் புரியறது புரியாம இருக்கிறது. ஒருத்தர் வித்வான்னா யாரு வித்வான் யாரு அவித்வான் கேட்டால், அப்பைய தீட்சிதர் பண்ண கிரந்தங்கள் புரியறதா இருந்தால் வித்வான்,
புரியாம இருக்கிறதா இருந்தா அவித்வான். இப்படி ஒரு பிரிச்சு பார்க்கலாம். பிரிச்சு பார்க்க முடியுமோ அவரே நமஸ்காரம் பண்றேன் ஸ்லோகம் கொண்டு பிடிக்கிறது. கிருதி போத அபோதம், யாரொருத்தருடைய கிருதினா அவருடைய அவர் பண்ண கிரந்தங்கள், அதுல போதம் நன்னாவே புரியுறது, அபோதம் புரியாம இருக்கிறது. போதா அபோதம் வித்வத் அவித்வத் விபாஜக உபாதி. வித்வானையும் அவித்வானையும் பிரித்து பார்க்கறதுக்கு இதுதான் உபாதி ஸ்லோகம். அந்த மாதிரி அவர் பண்ண டெக்ஸ்ட் தான் பரிமளம். அந்த பரிமள வியாக்கியானம் அவ்வளவு கடினமா இருக்கும். நமக்கு எங்க பாடகம் இருக்கும் சாஸ்திரம், மணி சாஸ்திரம் பரிமளம். இந்த பரிமளம் பூர்ணமா அர்த்தமானதா இருந்தால் அவரால் தான் சொல்ல முடியும். இப்போ வேற யாரும் சொல்றது இல்லை, அவரால் தான் சொல்ல முடியும். சிங்கிள் செலம், சந்தேகமே இல்லை. வேற எங்கேயும் நீங்க கேட்கறது அந்த மாதிரி வந்துருக்கு. பாருங்க வேதாந்தத்தினுடைய ஸ்திதி, வேதாந்தத்தினுடைய ஸ்திதி அது ரொம்ப ஜாகிரதமா இருக்க வேண்டிய விஷயம். பரிமளம், இந்த பரிமளம் வாசிக்கிறதா இருந்தா அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதி தாத்பரியத்தை நிர்தாரணம் பண்றது, நிர்ணயம் பண்றதுக்கு வந்த எந்த கிரந்தத்தை படித்தாலும் உங்களுக்கு அர்த்தமாகும். தைரியமா சொல்லலாம், அயனேவ அர்த்தா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரும். இந்த பக்கத்துல பிரம்மாண்டிய வியாக்கியானத்துக்கு ஒருத்தருக்கு அர்த்தம் ஆயிடும்னால் மற்ற அந்த கோஷியில் இருக்கக்கூடிய எல்லா கிரந்தங்களும் புரியும் அர்த்தம். இப்படி இந்த ரெண்டு எண்டு வேதாந்தத்துக்கு ஒரு எண்டு இல்லை, ரெண்டு எண்டு டெக்ஸ்டுகளை நம்ம சம்பிரதாயத்தில் அத்தியனம் பண்ற புஸ்தகங்களுக்கு தான் இருக்கு. இந்த ரெண்டு டெக்ஸ்டும் பாடம் கம்ப்ளீட்டா பாடம் சொல்ல முடியும்னா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, வேற யாருமே இல்லை. ஏன்னா இது தர்க்க பிரதானமா இருக்கும். பிரம்மாண்டி அத்வைதி அந்த கோஷத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்கள் எல்லாம் தர்க்க பிரதானமா இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறது மீமாம்சா பிரதானமா இருக்கும். அப்ப தர்க்கமும் மீமாம்சையும் ஒரே பலமா இருந்தாதான் இது அர்த்தமாகும். ஏன்னா ஒன்னும் புரிஞ்சிட முடியாது. மகத்தத்துவம் திரஸ்கிருத்து ஜின்மாத்திரம் பரிசேஷே அப்ராபி பூர்வோக்த விஸ்மிருதி பிரயத்ன ஏவ ததோக்த அதிசயேன உபாயதாம் ஆபத்தியதே. இந்த விஸ்மிருதி பண்றதுக்குதான் பிரயத்தனப்படணும். எல்லாம் ஆயனப்புறம் ஆரம்பத்துல இல்ல. யதா சாஸ்திராபியாசே பிரவர்த்தத்தின் விற்பத்தே பிராக். இதுதான் சொன்னேன். சாஸ்திராபியாசம் ஆரம்பிச்சவனுக்கு அந்த விற்பத்தி வர்றதுக்கு முன்னாடி, இந்த விற்பத்தி வர்றதுக்கு முன்னாடி பிராக் பிரதிகிரந்த வியாக்கியானாபேட்சாயாம் அப்படி பாடம் சொல்றவா எப்படி சொல்லுவா, ஒவ்வொரு வரியா படிச்சு இந்த வரிக்கு இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம் இப்படி அர்த்தம் சொல்லிட்டே போனோம், வேற வழியே கிடையாது. அவ்வளவு சிரமம். பிரதிகிரந்த வியாக்கியானாபேட்சாயாம் அப்படி விற்பன்னஸ்யா விற்பத்தி வந்துருக்குன்னா அப்படியே படிச்சுட்டே போலாம். கேட்ட உடனே அது சங்கதி சம்பந்தம் எல்லாமே புரியுது. விற்பன்னஸ்ய ஸ்வதயேவ உத்தர கிரந்தார்த்த பிரதிபாதி ததா சம்யக் வசீகிருத பூர்வபூமே யோகினா. முன்னாடி இருக்கக்கூடிய பூமிகை அந்த ஸ்டேட் சரியா சுவாதீனம் ஆயிடுச்சுள்ளால் யோகினா உத்தர பூமிபாய ஸ்வதயேவ பிரதிபாதி. இதுக்கு மேல எப்படி போனோம்ங்கிறது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனாவே மனசுல வரும். அதாக யோக பாஷ்யக்காரா யோகேன யோகோ ஞாபவியோ யோகோ யோகா பிரவர்த்ததே யோ அப்பிரமத்தஸ்து யோகேன யோகி ரமதே சிரம். இது ஆத்மனை ஆத்மானம் உத்தரே ஆத்மானம் அவசாதேன்னு இல்லையா அந்த மாதிரி. யோகேன யோகோ ஞாபவியா யோகோ யோகா பிரவர்த்ததே. யோகனா எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு யோகம் சொல்றது. யோ அப்பிரமத்தஸ்து யோகேன யோகி ரமதே சிரம்.